வருஷ பிறப்பை இந்தியா பூராக 2 விதமாக கொண்டாடுகிறார்கள். சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரியனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். மீதி பேர்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சுபீட்சமா இருப்பாங்களாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம், குழந்தையை தவிர மீதி பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சுபீட்சமா இருப்பாங்க. திருச்சிற்றம்பலம். வருஷ பிறப்பை இந்தியா பூராக 2 விதமாக கொண்டாடுகிறார்கள். சௌரமானம் என்றும் சாந்திரமானம் என்றும். சௌரமானம் என்றால் சூரியனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடுவது என்பது சௌரம். சாந்திரமானம் என்பது சந்திரனை கணக்கிட்டு வைப்பது. இந்த ரெண்டுமே கணக்கு என்னமோ ஒண்ணுதான். 4 3 7 தான், 3 4 7 தான். அதனால கணக்கு ரெண்டும் துல்லியமா தான் இருக்கும். எப்ப சூரிய கிரகணம் வரப்போறது, எப்ப பிரதோஷம் வரப்போகிறது, எப்பொழுது பௌர்ணமி, எப்பொழுது அமாவாசை, இது எல்லாம் ரெண்டுலையுமே சரியா தான் இருக்கும். ஆனா அடிப்படையாக இப்படி வைத்திருக்கிறார்கள். ஒரு உதாரணமா தெலுங்கு வருஷ பிறப்புன்னு சொல்றோம். அது அப்படி சொல்லக்கூடாது, நியாயமா யுகாதி பண்டிகைன்னு சொல்லணும். இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஒண்டித்தான் நம் தமிழ் வருஷ பிறப்பு. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வருது பாருங்க, சித்திரை 1, அதை கொண்டாடுறோம். இந்தியா பூராவும் இந்த யுகாதி பண்டிகை தெலுங்கு வருஷ பிறப்புல இருந்து தான் கொண்டாடுறாங்க. ஆனா மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும். இப்போ இந்த ஆண்டுக்கு ராஜா, ஒரு ஆண்டுக்கு ராஜா, மந்திரி, சேனாதிபதி எல்லாமே உண்டு. ஒரு நாட்டுக்கு எப்படி எல்லாம் உண்டோ, முதல் மந்திரி, அதுக்கு அடுத்த மந்திரிகள்லாம் இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு அதிபதி எல்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுக்கு பேரு விசுவாவசு என்பது. வசு என்றால் செல்வம், அஷ்டவசுக்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி விசுவான பெரியதுன்னு அர்த்தம். விசுவாசம் என்றால் பாசமாக இருப்பதுன்னு அர்த்தம். விசுவாவசு உயர்ந்த, பெரிய, விசாலமான, செல்வம் அளிக்கக்கூடிய ஆண்டு. இதுவே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமே. பேரே பாத்தீங்களா, விசுவாவசு. அவர் என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோமா இல்லையா? அப்படி இந்த ஆண்டு வி என்கிற வி ஃபார் விக்டரி என்று சொல்ற மாதிரி சிறப்பா கொண்டாடக்கூடிய அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிறது விசுவாவசி. விசுவாவசு என்கிற இந்த ஆண்டு சிறப்பா இருக்கு. பார்த்தேன். இதுல இந்த ஆண்டுக்கு பிரதானமான ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் தான் ராஜான்னா, எப்ப யுகாதி வருஷம் எந்த நாள்ல தொடங்குகிறதோ அந்த நாள்ல இருக்கிறவர்கள் தான் ராஜா. இப்ப தெலுங்கு வருஷ பிறப்பு நாளைய தினம் கொண்டாடுறோம். நாளைக்கு தான் இன்னைக்கு 30ஆம் தேதி மார்ச். நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேரு? ரவி வாரம், பானுவாரம் பேரு. ரவி பானுன்னா யாரு? சூரியன். அப்போ தெலுங்கு வருஷ பிறப்பு என்னைக்கு பிறக்கிறதோ அந்த நாள் எந்த யார் இருக்கானோ அவர் தான் அதுக்கு தலைவர். அதனால இந்த விசுவாவசு என்கிற இந்த வருஷத்திற்கு தலைவர் சூரியன். பெரியவர்களே, நான் பெரிய ஜோசியர் நினைச்சு விடாதீங்க. என் மகன் இன்டர்நேஷனல் ஜோசியர். அவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை இன்னைக்கு காலையில் கற்றுக்கொண்டு எளியனுக்கும் இருக்கக்கூடிய சிறு அறிவை கொண்டு இந்த உரையை நான் நிகழ்த்துகிறேன். அதனால விசுவாவசு மிகப்பெரிய ஜோதிடர். என்னுடைய பையன் சுவாமிநாதன் புது தெருவில் சிதம்பரத்துல இருக்கிறார். நீங்க அவரை மீதி சந்தேகம்னா அவரை தொடர்பு கொள்ளணும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு தெய்வத்திற்கு ஒன்று ஒன்று பிடிக்குங்க. ஒரு உதாரணமா அம்பாள் அப்படின்னா ஸ்தோத்திரம், தோத்திர பிரியை. அம்பாளுக்கு கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்ரநாமம். அப்படி அம்பாளுக்கு தோத்திர பிரியை அம்பாள். சிவன் என்ன பிரியர்? அபிஷேக பிரியர். விஷ்ணு என்ன பிரியர்? அலங்கார பிரியர். அந்த மாதிரி நம்முடைய சூரியன் நமஸ்கார பிரியர். அதனாலதான் சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம்னு சொல்றோம். அதனால இந்த ஆண்டுல பெரியோர்களே காலையில கொஞ்சம் எழுந்து காலையில தோன்றக்கூடிய அந்த சூரியனை அருள் கூர்ந்து தினம் ஒரு நிமிடமாவது தரிசனம் பண்ணும்.
ஏன் இந்த ஆண்டுக்கு அவர் ராஜாவை வணங்குறதுல என்ன நமக்கு தப்பு? அதோட ஆதிசங்கரர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை 7ஆக பிரிச்சு 7ஐயும் ஒன்று சேர்ந்தார். காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய கணபதியை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சூரியன் என்கிற சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரியனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சக்தி அம்பாளை மட்டும் வணங்கக்கூடியவர் இருந்தார்கள், சாக்தம்னு பேரு. சிவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், சைவம்னு பேரு. பெருமாளை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவர்கள் வைஷ்ணவம்னு பேரு. முருகனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவர்கள் கௌமாரம்னு பேரு. இத்தனை 7 தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் இந்த உலகத்துல 2 தான். ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அதனால்தான் சூரிய வழிபாடை பிரதானமாக கொள்கிறோம். பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு படைக்கிறோம். காலையில எழுந்த உடனே சூரியனை வணங்கு. சூரியன் இல்லைன்னா உலகத்துல ஏது வெளிச்சம், ஏது பயிர்கள் வளரும்? ஆகையினால சூரிய கதிர்கள் அதை கண்டால் அல்லவா தாமரை மலர்கிறது. அந்த ஹீட்டு மாதிரி செயற்கை ஹீட்டை கொடுத்தா கூட தாமரை மலராதே. அதனால இந்த உலகம் உய்வு பெறுவதற்கு, உயர்வு பெறுவதற்கு, விளங்குவதற்கு, வெளிச்சம் அடைவதற்கு இந்த சூரியன் தான் பிரதானம். இது எல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டீங்களா? சூரியனை நாம் வணங்குதல் வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த ஆண்டிற்கு தலைவர் யாருன்னு சொல்லிட்டேன், சூரியன் ராஜா. இப்ப மந்திரி வேணுமே, அது யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் வருஷப்பரப்பு என்று பிறக்கிறதோ அன்றைய தினத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மந்திரி. அப்ப தமிழ் வருஷப்பரப்பு நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்குது, சித்திரை 1. அன்னைய தினம் திங்கட்கிழமை. திங்கள் யாருக்கு அதிபதி அப்படின்னா சந்திரனுக்கு அதிபதி. அதனால அன்றைய தினம் நாம யாரை வணங்க போறோம்? சந்திரனை வணங்க போறோம். அப்போ சூரிய சந்திரர்கள் சாட்சியாக எழுதுவாங்க, பத்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சூரிய சந்திரர்கள் எவ்வளவு நாள் இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ அவ்வளவு ஆண்டுகள் நீங்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அதையும் பார்த்துக்கிறோம். அதனால இந்த ஆண்டுக்கு ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். சரி, ஒரே ஆளுக்கு பல பதவிகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பதவியே இந்த ஆண்டு சூரியனுக்கு இருக்கு. பெரிய பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு சேனாதிபதி இருப்பான்ல ஒரு ராஜ்யத்துல, அந்த சேனாதிபதியாக விளங்கக்கூடியவரும் சூரியன் தான். அர்காதிபதியாக விளங்கக்கூடியவரும் சூரியன் தான். அப்போ சூரியனுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? மேகாதிபதியா இருக்கக்கூடிய அந்த நமக்கு மழையை பெய்யக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் தான். இத்தனை பதவி 5 பதவி வச்சிருக்காருங்க அவர் மட்டும். அப்படின்னால் எல்லா பதவிகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இதை தவிர சில பதவிகள் இருக்கு. சஸ்யாதிபதி அப்படின்னா வியாழன். தானியங்கள்லாம் விளையணும்னா அது செவ்வாய், தானியாதிபதி செவ்வாய். ரசாதிபதி நிறைய ஜூஸ் எல்லாம் வேணும்னு வச்சுக்கோங்க, மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் மாதிரி ரசங்கள்லாம் இருக்கணும்னா அது சனி பகவான் இந்த ஆண்டு அதுக்கு அதிபதி. நிரசாதிபதி, அந்த ரசம் இல்லைன்னா நிரசம் அப்படின்னா காய் மாதிரி இருக்கக்கூடியது, நெல், அரிசி இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிரசாதிபதி. அந்த நிரசாதிபதியா இருக்கக்கூடியவர் புதன். இந்த வருஷத்திற்கு தேவதை ஹிரண்ய கர்ப்பர் என்று சொல்லக்கூடிய சுவாமி, ஹிரண்ய கர்ப்பருங்கிற சுவாமி இந்த ஆண்டுக்கு இருக்கக்கூடிய தேவதை, வருஷ தேவதை. பசு நாயகன் கோபாலன். அது எப்பொழுதுமே பசு நாயகன் தான் கோபாலன். கோனாலே பசு, பசு நாயகனாக இருப்பதில் ஒன்றும் தெரியல. இந்த ஆண்டு என்ன சொல்லுகிறது? இந்த ஆண்டு வெண்பா ஒண்ணு உண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும். அப்படி சொல்லும் போது விசுவாவது வருஷம் வெள்ளாண்மை ஏறும், நல்லா விளையும். சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த ஆண்டு சொல்லும் போது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா நிலமெல்லாம் நல்லா விளையும். விவசாயிகளே மகிழ்ச்சியாக இருங்கள். வெள்ளாண்மை ஏறும், பசு மாடு, மாடு பலிக்கும். நிறைய மாடெல்லாம் நிறைய சந்தோஷமா இருக்கும். மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். ஆடு, மாடு, கோழி, குதிரை எல்லாமே சேர்ந்தது மாடு. அதெல்லாம் சுபீட்சமாக இருக்கும். ஒன்னே ஒண்ணு குறைவா இருக்கு, சிசு நாசம் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள் அடிக்கடி சின்ன வயசுல இறந்து போகும்னு சொல்றாங்க.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட அங்கே தெருவில் ஓடாத அப்படின்னு, நோய் கொண்டு ஆஸ்பத்திரி கிட்ட அதிகமா குழந்தைகளை அழைச்சிட்டு போகுது, டாக்டர் நோய் இருந்தா அழைச்சிட்டு போகுது. சாதாரணமா இருந்தா தொத்து இன்ஃபெக்ஷன் ஆகிற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதீங்க. சாக்கடை கிட்ட எல்லாம் விடாதீங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்றாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா மற்றையோரோ வாழ்வர், குழந்தைய தவிர மீதி பேர்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் சுபீட்சமா இருப்பாங்களாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம், குழந்தைய தவிர மீதி பேர் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப சுபீட்சமா இருப்பாங்க. வாழ்வாங்கு வாழ்வார்கள், சிறப்பாக இருப்பார்கள், செல்வம் எய்துவார்கள், உத்தியோகம் கிடைக்கும், படிப்பு நன்றாக இருக்கும், மங்களகரமாக வாழ்வார்கள். மற்றையோரோ வாழ்வர். குழந்தை இல்லாம இருக்கலாமன்னா குழந்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொல்றாரு. தப்பு இல்லை, வருமுன் காப்போம்ங்கிறது நம்முடைய எண்ணமே. அதனால குழந்தையை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மா தபங்கள் மீறுமே, உற்றுவகில்ல நல்ல மழை உண்டு. அதனால இந்த ஆண்டு கொஞ்சம் நல்ல மழை பெய்யும் சொல்றாங்க. அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும், பொன்மழை பெய்யும், சிறப்பு மழை பெய்யும். அப்படியாக இந்த மழை பெய்வதற்கான பெரிய வாய்ப்பு உண்டு என்று இந்த ஆண்டு பலன்கள் சொல்லுகின்றன. விசுவாசு வருஷத்திய பலன் வெண்பான்னு பார்க்கிறோம். அந்த பலன் வெண்பா சிறப்பா அமைந்திருப்பது கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. முதல்ல எல்லாருக்கும் இந்த விசுவாசு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் வருஷ பிறப்பு வாழ்த்துக்கள், யுகாதி வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஆண்டு லாபமா நஷ்டமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த ஆண்டுக்கு மொத்தத்துல 65 வரவு, 59 செலவு, 6 அதிகமாவே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? இந்த ஆண்டு வரவு அதிகம், செலவு கம்மி. வரவு 8 அணா, செலவு 10 அணான்னு பாடுறாரு, அந்த மாதிரி இல்லையா? இந்த ஆண்டு வரவு 10 அணா, செலவு 8 அணாங்கிற மாதிரி 65 அளவுக்கு வரவு, 59 அளவுக்கு செலவு. இது யாருக்கு என்னன்னு போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்துல. பஞ்சாங்கம்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பஞ்சாங்கத்துல இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, திதி வார நட்சத்திர யோக கரணம், இதை 5 சேர்ந்தா பஞ்சாங்கம். திதி, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன யோகம், திதி வார, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன கரணம், 5. அதை தவிர நிறைய ஜீவன் இருக்கு, நேத்திரம் இருக்கு, இன்னும் யோகினி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 சொல்லணும். பஞ்சாங்கம் என்றாலே வலிமை உடையதுன்னு அர்த்தம். 5ன்னு மட்டும் அர்த்தக்கூடாது. பஞ்சபாண்டவர்கள் வலிமையானவர்கள். பஞ்ச பாத்திரம் மற்ற பாத்திரத்தை விட வலிமையா இருக்கும். அப்படி பஞ்சபாண்டவர்கள் கேட்டுருவோமே, 5 பேரும் தரும, பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவர்கள் வலிமையானவர்கள். பஞ்சபூதங்கள் வலிமையானவை. பூமி, நெருப்பு, ஆகாசம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே, பஞ்சபூதம். அதுல நீர் வலிமையானது, நிலம் வலிமையானது, தீ வலிமையானது, காற்று வலிமையானது, ஆகாசம் வலிமையானது. அதனால பஞ்சாங்கம் என்பதே ஒரு வலிமையான புத்தகம். ஒவ்வொரு வீட்லயும் இந்த பஞ்சாங்கம் அவசியம் இருக்கணும். அதோட இந்த ஆண்டு மேஷ விருஷிக இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் வரவு 2, விரயம் 14. ரிஷபம் துலாம் வரவு 11, செலவு 5. நல்லாதான் இருக்கு. மிதுனம் கன்னி 14 வரவு, 2 செலவு. கடகம் 14 வரவு, 8 செலவு. எனக்கு கடகம் தான், ஏன்னா ராமர் பிறந்த நட்சத்திரத்துல ராகவன் பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க. சிம்மம் வரவும் 11, செலவும் 11. தனுசு மீனம் வரவும் 5, செலவும் 5. மகரம் கும்பம் வரவு 8, செலவு 14. அதனால இதையெல்லாம் மொத்தமா கூட்டி கழிச்சா 65 வரவு, 59 செலவு. ஆகையினால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு, உயர்ந்த ஆண்டு. இந்த விஷயத்தை மைய பூமி எடுத்து உங்களுக்கெல்லாம் அருமையா அறிவிக்கிறது. இல்லத்திலேருந்தே உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு என்று சொல்லி இதை நிறைவு செய்பவர் காசி யாத்திரை அமைப்பாளர், சிதம்பரம் ஓரியண்டல் பள்ளி தாளாளர் ஜா ராகவன்
14/36 புதுத்தெரு சிதம்பரம், எளிய எண் 9443679282. நன்றி. திருச்சிற்றம்பலம்.